ஓம் சாந்தி. 18/3/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக மதிப்பானது. ஏனென்றால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துள்ளீர்கள். நாம் இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். சதா சகோதர சகோதரன் என்ற பார்வை இருத்தல் வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வு நீக்கிவிட வேண்டும். அப்போதுதான் பாபாவுடைய ஆஸ்தியின் அதிகாரம் முழுமையாக கிடைக்கும். ஆனால் ஆண் பெண் என்ற உணர்வு பார்வை நீங்குவது மிகவும் கடினமாக உள்ளது. இதற்காக ஆத்ம அபிமானியாகக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது பாபாவினுடைய குழந்தையாக ஆகின்றோமோ அப்பொழுது ஆஸ்தி கிடைக்கும். ஒரு பாபாவுடைய நினைவின் மூலம் சத்தோ பிரதானம் ஆகின்றவர்களே முக்தி, ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த உலக நாடகத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்துள்ள பாபாவை பற்றி அறிந்து கொண்டீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. உலகில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் தேக அபிமானிகளாகவே உள்ளார்கள். நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு ஆத்மாவோ அவ்வாறே சரீரம் கிடைக்கின்றது. கிருஷ்ணருடைய ஆத்மா அழகாக இருக்கின்றது. எனவே சரீரமும் மிகவும் அழகானதாக உள்ளது. அவருடைய சரீரத்தில் நிறைய ஈர்ப்பு இருக்கின்றது. தூய்மையான ஆத்மாதான் கவர்ந்து இழுக்கின்றது. குழந்தைகள் என்றாலே தூய்மையானவர்கள். அவர்களை உயர்ந்த மகானாத்மா என்று நினைக்கின்றார்கள். துறவர சந்நியாசிகள் சிறிது நிலை நிறுத்துகின்றனர். எவ்வாறு வீடு பாதி பழையதாக ஆகிவிட்டால் அதனை பழுது பார்க்கின்றார்கள். அதுபோல் சந்நியாசிகள் கூட இந்த உலகத்தை பழுது செய்கிறார்கள். தூய்மையின் சக்தியின் மூலமாக பாரதத்தை தூக்கி நிறுத்துகின்றார்கள். பாரதத்தை போன்ற தூய்மையான தேசம், செல்வந்தர் தேசம் வேறு எதுவும் இருக்க முடியாது. பாபாவிடமிருந்து குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கின்றது. பிரம்மா கூட சிவ தந்தையின் குழந்தை அல்லவா? ஆத்ம ரூபத்தில் அனைவரும் குழந்தைகள்தான். பிறகு ஷரீரத்தில் வரும்போது சகோதரன் சகோதரி என்று கூறுகின்றோம். வேறு எந்த உறவும் கிடையாது. சதா சகோதரன் சகோதரி என்ற திருஷ்டி மட்டும் இருக்க வேண்டும். ஆண் பெண் என்ற உணர்வை நீக்கிவிட வேண்டும். சங்கம் யுகத்தில் பாபா வந்து படைப்புகளை உருவாக்குகின்றார். அப்போது நாம் சகோதரன் சகோதரி ஆகின்றோம். ஆண் பெண் என்ற திருஷ்டி விலகுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. சத்தோ பிரதானம் ஆகாமல் நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தி செல்ல முடியாது. நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் ஆனீர்களோ அப்பொழுது உங்களிடம் தீய பார்வை இருக்க முடியாது. இல்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும். தேக அபிமானத்தில் வரும்போது ஆத்மா சகோதர சகோதரன் என்பதனை மறந்து விடுகின்றது. விகாரத்தின் பார்வை ஏற்பட முடியாது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தில் உள்ள மனிதர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. எனவே பல தடைகளை போடுகின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெகத்தம்பா ஜெகத்பிதா ஆகிவிட்டீர்கள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அவர்களை நாம் சொர்க்கவாசியாக ஆக்கியே தீருவோம். இப்போது யுத்தம் சகோதர சகோதரியிடம் இல்லை. உங்களுடைய யுத்தம் ராவணனிடம். இந்த பூமியில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் 10 லட்சம் பேர்கள்தான் இருப்பார்கள். அங்கு வேறு எந்த கண்டமும் இருக்காது. நீங்கள் குறைவானவர்தான் அங்கு இருப்பீர்கள். அங்கு எப்பொழுதுமே வசந்த காலம்தான். 5 தத்துவங்கள் கூட எதுவும் தொல்லைகளை கொடுக்காது. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கும். தேவதைகள் என்றாலே தூய்மையானவர்கள்.
விகாரங்களைத்தான் கீழான நடத்தை என்று கூறப்படுகின்றது. பாவனம் ஆவதற்காக நான் ஆத்மா, சகோதர சகோதரன், பிறகு பிரம்மாவனுடைய குழந்தை, சகோதரன் சகோதரி, இந்த பார்வை உறுதியாக இருக்க வேண்டும். ஆத்மா சரீரம் இரண்டையும் பாவனமான சத்தோ பிரதானமானதாக ஆக்க வேண்டும். தேக அபிமானத்தை விட்டுவிட வேண்டும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகி அனைவருக்கும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை கூறி அனைவரையும் ஆழ்ந்த இருளிலிருந்து வெளியேற்றுங்கள். நரகவாசி மனிதர்களுக்கு ஆன்மீக சேவை செய்து சொர்க்கவாசியாக மாற்றுங்கள். மாஸ்டர் ஞான கடலாக ஆகி ஞானத்தின் ஆழத்தில் சென்றுவிடக்கூடிய அனுபவம் என்ற ரத்தினங்கள் நிறைந்தவர்கள் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஆழத்தில் செல்கிறார்களோ அவர்கள் அனுபவம் என்ற ரத்தினங்கள் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒன்று ஞானத்தை கேட்பது, இரண்டாவது அனுபவங்களின் வடிவம் ஆவது. அனுபவம் உடையவர்கள் எப்பொழுதும் நிலையானவர்களாக மற்றும் தடையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை யாரும் அசைத்து விட முடியாது. அனுபவம் உடையவர்களுக்கு முன்னால் மாயின் எந்த முயற்சியும் வெற்றி அடைவதில்லை. அனுபவம் உடையவர்கள் ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது. எனவே அனுபவங்களை அதிகரித்தபடியே ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் உடைய மூர்த்தி ஆகுங்கள். ஞான சிந்தனை செய்யுங்கள். தூய எண்ணங்களில் இருப்பை சேமிப்பு செய்யுங்கள். யார் தேகத்தின் சூக்ஷ்ம அபிமானத்தின் சம்பந்தத்திலிருந்தும் விலகி இருக்கின்றார்களோ அவர்களே ஃபரிஸ்தா ஆவார்கள். முழுமையான சத்தியம் கூட தூய்மையின் ஆதாரத்தில் ஏற்படுகின்றது. தூய்மை இல்லை என்றால் எப்பொழுதும் சத்தியமான தன்மை இருக்க முடியாது. காம விகாரம் மட்டுமே தூய்மையற்ற தன்மை கிடையாது. ஆனால் அதன் கூட மற்ற துணையாளர்களும் இருக்கிறார்கள். எனவே மகான் தூய்மை என்றால் அப்பவித்திரத்தாவின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அப்பொழுது பரமாத்மாவின் வெளிப்பாட்டிற்கு கருவியாக ஆகி முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.